உண்மை அதுதான். இக்கரைக்கு அக்கறைக்கு செய்த ஒரு தத்துவ பாட்டு. அந்த பாட்டை தான் நம்முடைய இளைய தலைமுறை கேட்கணும். உங்களுக்கெல்லாம் பொதுமத்துவான்னு தெரியல கேட்கறதுக்கு. என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறைக்கு. கடல் நீர் விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி நீர் விழுந்தோர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டோர்கள் செல்லுங்கள், போக வழியில் நிற்பவர்கள் நில்லுங்கள். உனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு பாரு. உன் வேலை என்னவோ அதை செய். 7 சுவர்களுக்கு எத்தனை ராகத்தில் கேட்பார்ல, எனக்காக இயழலாம், இயற்கையில் நடக்கும். நீ எனக்காக உணவு எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்யணும். நம்ம வேலையை நம்ம செய்யணும். நம்ம வேலையை நம்ம செய்யணும். இந்த நாட்டில் ரெட்டேரிசம்னு ஒன்று இருக்கு, கேட்டுட்டீங்களா? ரெட்டேரிசம். வேற இன்னொரு மேல தூக்கி போட்டு அவங்களுக்கு இன்னொருத்த மேல. நீங்க கரிசல் பாட்டு கதைகள் கீராத்மா கதையை படிச்சிருக்கீங்களா? அவரு ஒரு கதை எழுதினார். ஒரு கிராமத்துல பாட்டிக்கு காலில் புண்ணு வந்துச்சு. காலில் புண்ணு வந்த உடனே இவன் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, கடற்கரை ஓடலாம், கடல் தண்ணியை எடுத்து கழுவிட்டு அந்த அப்படியே பண்ணா அந்த புண்ணு சரியாயிடும். ஆனா இவன் வந்து ரொம்ப சட்டத்துக்கு கட்டுப்பட்டான். அதனால என்னன்னா கடல் நீர்ங்கிறது பொது நீர், நம்ம பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு விஏஓ கிட்ட ஒரு அனுமதி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு விஏஓக்கு ஒரு கடிதம் எழுதலாம். நான் இந்த கிராமத்துல இந்த தெருவில் இத்தனையாவது என் வீட்டில் வசிக்கிறேன், எங்க பாட்டிக்கு காலில் புண்ணு வந்துருச்சு, கடல் நீரை எடுத்து நான் கழுவுறதுக்கு நீங்க அனுமதி தரணும்னு விஏஓக்கு லெட்டர் எழுதலாம். விஏஓ அந்த லெட்டர் பார்த்தேன். இது எந்த புண்ணுக்கு எப்படி எழுதுனா, அந்த தெருவில் தானே கடல் இருக்குது, கடல் தெருவில் தான் அவனுக்குலாம் வாழலாம், தண்ணியில் கழுவுறதுக்கு ஏன் இப்படி எழுதுனான்? அந்த விஏஓக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் சொன்னா இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க கொடுக்குற பதிலை வச்சு உங்களை வம்புல மாட்டி விட பார்க்கலாம், நீங்க சரியா பிரச்சனை வர வாய்ப்பு. அதனால என்ன பண்ணலாம், தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உடனடியே ஒரு தாசில்தாரை ஃபார்வர்ட், என்னுடைய கிராமத்திலே இந்த தெருவிலே இந்த நம்பர்ல இருக்கும் ஒரு பாட்டிக்கு காலில் புண்ணு, அந்த புண்ணை சரி செய்ய கடல் நீரை பயன்படுத்துறதுக்கு இவர் அனுமதி கேட்கிறார், இந்த அனுமதி தரணும்னு தாசில்தார் அதை பார்த்தார். என்னடா இந்த விஏஓ ஏற்கனவே வில்லங்கம் முடிச்சவன், அவன் கொண்டு போடான்னு சொல்றதை விட்டு லெட்டர்லாம் அனுப்புறான். தாசில்தார் ஒரு பிஏ இருப்பாங்க, அவன் சொன்னான் சரின்னு மட்டும் சொல்லிட்டாரு, ரொம்ப விலைக்கு வாங்கினான் மாதிரி ரெஃப்யூஸும் பண்ணிட்டாரு. நீ யார் ரெஃப்யூஸ் பண்றதுன்னு கேள்வி வரும். என்ன பண்றது, கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, கலெக்டர் முடிவெடுக்கும். கலெக்டருக்கு ஒரு ஃபைல் பெருசா போட்டு அவன் எழுதுல இருந்து விஏஓ எழுதுல இருந்து தாசில்தார் எழுதுல லெட்டர் எல்லாம் அதை வச்சு என்னோட தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல இந்த தெருவில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு காலில் கொடுங்க, கடல் தண்ணியை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கேட்கிறார். கலெக்டருக்கு போன உடனே கலெக்டருக்கு பாவம் ஏற்கனவே ஏக டென்ஷன், என்னடா இப்படி பண்ணிட்டு நான் என்னடா பண்றது, கலெக்டருக்கு ஒரு பிஏ மினிஸ்டருக்கு பாருங்க. ஏன்னா மினிஸ்டர் கையொப்பம் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. மினிஸ்டர் இந்த ஃபைல் இதுக்குள்ள ஃபைல் போட்டு ஒரு பெரிய தடி ஆகிடும். மினிஸ்டர்கிட்ட போனோன்னா மினிஸ்டரோட பிஏவே பார்க்கணும், என்னடா நீ இன்னும் ஒரு கலெக்டர் சரி இல்லையே, எதிர்கட்சி சரியாக தெரியல, நமக்கு ஏன் இப்படி ஒரு கடிதம் வருது, பிஏ மினிஸ்டருக்கு சொன்னா மினிஸ்டர் சொன்னாலே அதை செட்டில்மெண்ட் ஃபாலோ அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டாங்க. செட்டில்மெண்ட் இந்த ஃபைல் போகும். தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு பாட்டுக்கு காலில் பொண்ணு கடல் தண்ணியை பயன்படுத்தலாமா? செட்டில்மெண்ட் போன உடனே டெல்லியில் இருக்க யாருக்குமே எப்பவுமே தமிழ்நாட்டு பிரச்சனை புரியவே முடியாது, இதுவா புரிய போகுது. ஆனா அதுல ஒரு விவரமான பதில் சொன்னா, இது
கடல். நீங்க ஆற்று நீர் குளத்து நீர் தொடர்பாக கேட்டுள்ளால் ஒன்றிய அரசு பதில் தரும். நீங்கள் கேட்பது கடல் நீர். ஏன்னா கடல் நீருடைய ஒரு கரை இங்கே தொட்டாலும் மறுக்கரை அயல்நாட்டு. அதனால இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட் மாதிரி தெரியும். அதனால இந்த ஐநா சபைக்கு அனுப்பி தீர்வு வாங்கலாம் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்கிருந்து கலெக்டர் போய் இங்கே வந்து வர்றதுக்குள்ள பார்ட்டி செட்டு 10 நாள் ஆயிருந்ததுன்னு கரிசல் காட்டு கதையில புரியாதனாலும் உலகென்று கடமைகள் உலகத்தில் உண்டு, நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்று சினிமா பாட்டிலே எழுதினார் கண்ணதாசன். வாழும் போதே கவிஞராக வாழ்ந்து தன்னுடைய பேச்சு மூச்சு அனைத்தும் தமிழாகவே வாழ்ந்த கண்ணதாசனுக்கு விழா எடுப்பது பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி சொற்களை நிறைவு செய்கிறேன்.